மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் LTS தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, 2 நாளாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே சாட்டர்டே நடந்த 4 மேட்சஸோட போஸ்ட் மேட்ச். அப்படின்னா அவங்க எதனால் ஜெயிச்சாங்க, யாரால் ஜெயிச்சாங்க, என்ன ஸ்கோரு, என்ன இதுங்கிறத ஒரே வீடியோவாக பார்த்துடலாம், ஷார்ட் அண்ட் வீடியோவாக. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி. பஞ்சாப் வந்து டாஸ் வின் பண்ணி பவுல் செய்ய தேர்வு செஞ்சாங்க. அப்போ ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரும், டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து டேவிட் வார்னரும் மிச்சல் மார்ஷும் தொடக்க ஆட்டமே சூப்பராக அதிரடியாக ஆடி, அவங்க சார்பாக டேவிட் வார்னர் 29 ரன் 21 பாலுக்கும், மிச்சல் மார்ஷ் 20 ரன் 12 பாலுக்கும் அடித்தார். எக்ஸலண்ட் ஓப்பனிங் இது இருந்தது. அதுக்கப்புறம் மார்ஷோட விக்கெட் போனதுக்கப்புறம் ஷாய் ஹோப்ஸ் கன்டினியூ பண்ணார், 33 ரன்ஸ் ஃப்ரம் 25 பால்ஸ். அதுக்கு அடுத்தது கேப்டன் ரிஷப் பந்த் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு கடைசி கட்டத்திலிருந்து ஒரு டெத்து கிட்ட க்ளோஸாக போய் உயிர் பிழைச்சி வந்த இவர் வந்து ட்ரைனிங்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம பெரிதளவு நம்ம ரன் எதிர்பார்க்க தேவையில்ல. அவர் ஃபுல் ஃபிட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனிவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் 18 ரன்ஸ் ஃப்ரம் 13 பால்ஸ் கடிச்சிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் 21 ரன்ஸ் 13 பால்ஸ்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் போரல்ட்டு வந்தார். அவர் தாங்க கடைசி இது 32 ரன்ஸ் ஃப்ரம் 10 பால்ஸ் கடிச்சிருக்கிறாரு. ஓவராலாக 174 ஃபார் 9. ரெஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் பிளேயர்ஸு, நம்ம அதை பற்றி பார்க்க வேணாம். இவங்களாம் தான் மெயினாக ஒரு 2 டிஜிட் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக விக்கெட் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்ஷர்தீப் சிங் 4 ஓவர் போட்டு 22 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பஞ்சாப் கிங்ஸோட லீடிங் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா அக்ஷர்தீப் சிங் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், நம்ம லாஸ்ட் சீசன் RCBயில் பார்த்துருப்போம். இந்த இதுலேயும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதே சமயம் அவரோட ரன் வாரி வழங்குற வல்லல இருக்கிறாரு. ஏன்னா 4 ஓவர்ஸ் 47 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ராகுல் சகர், ரபாடா, ஹர்ப்ரீத் பார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவங்க சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ DC வந்து அவங்களோட 20 ஓவர்ஸில் 174 ஃபார் 9 விக்கெட்ஸ்க்கு இது பண்ணுங்க. இதை சேஸ் செய்ய வந்த பஞ்சாப் கிங்ஸ் இதை சேஸ் செஞ்சாங்களா அப்படிங்கிறத இனி வேறு இதுலேயும் பார்க்கலாம். ஓப்பனிங்காக ஷிகர் தவானும் பேரிஸ்டோவும் இறங்கினாங்க. ஷிகர் தவான் 22 ரன்ஸ் ஃபார் 16 பால்ஸ் கடிச்சாரு. பேரிஸ்டோ அவரால் அதிகமாக இது பண்ண முடியல. ஏன்னா 9 ரன்ஸ், அதுவும் 9 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பவுண்டரிஸ் வந்தனால 9 ரன்ஸ் 3 பால் கடிச்சிருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ரஜித் சிங் பார்த்தீங்கன்னா 26 ரன் 17 பாலுக்கு அவரோட சின்ன ஒரு எஃபர்ட் கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குட்டி சிங்கம் சாம் கரனும் லைம் லிவிங்ஸ்டனும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை டுவர்ட்ஸ் விக்டரி கொண்டு போய் ஜெயிச்சாங்க. குறிப்பாக சாம் கரன் பார்த்தீங்கன்னா 63 ரன் 47 பாலுக்கும், லைம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 38 ரன் 21 பாலுக்கும். இன்னொன்று என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸோட லீடிங் விக்கெட் டேக்கர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன்லேயும் இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா லீடிங் விக்கெட் டேக்கர்னு சொல்ல முடியாது, அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமத். அப்போ பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 43 ரன் கொடுத்துருக்கிறாரு, 2 விக்கெட்டு. இவரும் ரன் கொடுப்பாரு, ரன் கன்சிடர் பண்ணுவார். அதே மாதிரி அவங்களோட எக்ஸலன்ட் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், அவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 20 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா எக்கானமி பார்த்தீங்கன்னா 5 இதில் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம சீனியர் மோஸ்ட் பிளேயர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா, அவர் 2 ஓவர் போட்டு 11 ரன் 1 விக்கெட்டு. மீதி யாரும் மிச்சல் மார்ஷ் போட்டிருக்காரு, சுமித்துங்கிற ஒரு பவுலர் போட்டிருக்காரு, மீதி பார்த்தீங்கன்னா சுமித் இவங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டு 52 ரன், குறிப்பாக இவரோட ஓவர் தான் டார்கெட்டே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சுமித் பார்த்தீங்கன்னா 1.2 ஓவர் போட்டிருக்கிறாரு, 19 ரன் கொடுத்துருக்கிறாரு. அதனால் ஈஸியாக பஞ்சாப் வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர் தான். ஏன்னா 63 ரன்ஸ் 47 பால்ஸ்க்கு அடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு சேசிங் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு டீமுக்கு. பாயிண்ட்ஸ் இது வந்து
அடுத்த கடைசி இதில் பார்க்கலாம். மும்பை ஜிடி மேட்ச்க்கோட ரிவ்யூஸ்க்கு அடுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸலண்ட்டான சேசிங் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் தேர்வு செஞ்சு கேகேஆர் பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கு ஃபெல் சால்ட் பார்த்தீங்கன்னா 54 ரன் 40 பாலுக்கு. மீதி ஃபஸ்ட்டு 4 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இன்டென்ட் கொடுக்கல. ஐயர், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிங்கிள் டிஜிட் 2, 4, 7, 0 இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரில் மெயின் பிளேயராக ஆடினாரு. இம்பேக்ட் பிளேயர் பண்ணிட்டாங்க அவங்கள பவுலிங்காக. ரமன்தீப் சிங்கிட்ட 35 ரன் 17 பாலுக்கு. அவரும் ஃபெல் சால்ட்டும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு டீமை ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் ரமன்தீப் சிங் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்தார். ரிங்கு அவரோட உங்களுக்கு தெரியும், ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷர் மாதிரி. அவரோட சின்ன கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 23 ரன் 15 பாலுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டடி மன்னன் ரசில் வந்தார். ரசில் பார்த்தீங்கன்னா அவர் இறங்கின பால்ல இருந்து 6-4 தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 64 ரன்ஸ் 25 பால்ஸ்க்கு அடித்தார். 25 பால்ஸ்க்கு அடித்தார். அவங்க எஸ்ஆர்ஹெச் சைடில் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நட்ராஜன் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 32 ரன் 3 விக்கெட் எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காரு. எக்கானமி பார்த்தீங்கன்னா 8 ரன்னு. கம்மிங்ஸ் இந்த ஐபிஎல்ல 20 crores 50 lakhsக்கு போன கம்மிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவரோட பவுலிங் எடுபடல. 4 overs 32 runs 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, இவர் வந்து முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்க்கு சைன் பண்ணாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 4 overs 39 runs 2 wickets. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் லைக் புவி, ஜேசன், மார்க்கோ யான்சன், அடுத்தது ஷபாஸ் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புவி பார்த்தீங்கன்னா 4 over 51 ரன் அவரோட ஓவர் தான் இங்கே டேர்னிங் பாயிண்ட் ரசலுக்கு. மார்க்கோ யான்சன் 3 over 40 ரன் கொடுத்துருக்கிறாரு. ஆக ஷபாஸ் அகமது 1 over 14 ரன் கொடுத்துருக்காரு. இவங்க ஓவர்ஸ் தான் டார்கெட் பண்ணி ரசல் அப்புறம் இருக்கிற மீதி எல்லா பிளேயர்ஸையும் யூஸ் பண்ணி விளையாண்டதுனால கேகேஆர் 208 for 7. சரி, இதை வந்து சேஸ் செஞ்சு ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு கட்டத்துக்கு எஸ்ஆர்ஹெச்சை தள்ளினாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து எக்ஸலண்ட்டாக விளையாண்டு கொடுத்தாரு முன்னாள் கேப்டன் மயங்க் அகர்வால். பார்த்தீங்கன்னா 32 ரன் 21 பாலுக்கு. இம்பேக்ட் பிளேயராக அபிஷேக் சர்மா உள்ளே வந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா 32 ரன்ஸ் 19 பால்ஸ்க்கு. இவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு வரும்போது மயங்க் அகர்வால் அவுட். அதுக்கப்புறம் ராகுல் திருப்பதி வந்தார். அவர் கொஞ்சம் மற்ற மேட்ச் லாஸ்ட் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக விளையாண்டு கொடுத்தாரு. அதிக ரன்னு ஷார்ட் பால்ஸ்க்கு ஆடி கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பாலை கண்ட்ரோல் பண்ணி ஆடி 20 ரன் 20 பால்க்கு அடிச்சிருக்காரு. இது T20 ஃபார்மேட்டுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. ஏன்னா எவ்வளோ கம்மி பால்ஸ்க்கு எவ்வளோ அதிக ரன்ஸ் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் டீம் வின் பண்ண முடியும். அதனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம் வந்தார். 18 ரன் 13 பால்க்கு அடித்தார். இவங்களால முடியாத இவங்களுக்கு அடுத்தது கால்சன் வந்து ரசில் எப்படி கேகேஆருக்கோ கால்சன் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு இவரை வந்து ஒரு பேஸ் ப்ரைஸ்க்கு வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசன் மனுஷன் உயிரை கொடுத்து அடிக்கிறாருங்க. 63 ரன் 29 பாலுக்கு. இவர் இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்து இவங்க அதிக ரன் வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க. பட் கிட்ட நெருக்கி போய் தோற்றுருக்குறாங்க, அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமத் வந்தார் 15-11 பாலுக்கு. அதை ஷபாஸ் அகமது பார்த்தீங்கன்னா 16 ரன் 5 பாலுக்கு. இது அந்தளவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்கல. முன்னாடியே மேலே இருக்கிற பிளேயர்ஸ் அடிச்சிருந்தாங்கன்னா கீழே ப்ரெஷர் இருந்திருக்காது. பட் எனியோ கொஞ்சம் நிதானம் ஆடி 4 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இதுதான் ரன் ரேட்டில் அவ்வளோக்கு மேக்ஸிமம் அடிபடாது. அது கடைசியில் பார்க்கலாம். கேகேஆர் பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா ராணாங்கிற ஒரு பவுலர் இருக்கிறாரு, நிதிஷ் ராணா மாதிரி. அவங்க இதில் இன்னொரு ராணான்னு ஒருத்தர் இருக்கார். 4 ஓவர் 33 ரன் 3 விக்கெட் எடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரசல் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணார். 2 ஓவர் 25 ரன் 2 விக்கெட் எடுத்தார்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 51 ரன் இவரோட ஓவரும் டார்கெட் பண்ணிட்டாரு. அதனால தான் 55 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து 4 ஓவர் 53 ரன்னு. சுனில் நரேன் இவரோட ஓவரை வந்து நடுவில் யூஸ் பண்ணதுனால இவர் ஓவர் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்து ஆடினதுனால 4 ஓவர் 19 ரன் ஒரு 4.4 ரன் ரேட்டு தான் விளையாண்டுருக்குறாங்க இவர் ஓவரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் சுனில் நரேன். அதுக்கடுத்து இம்பாக்ட் பிளேயராக சுயாஷ் சர்மா உள்ளே வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் 18 ரன். எனிவே கேகேஆர் 1/4 ரன்ஸ் 4 ரன் வித்தியாசத்தில் தான். அதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைட்லேருந்து ரசலும் எஸ்ஆர்ஹெச் சைடில் இந்த அளவு கிட்ட கொண்டு போய் ஒரு டீமை 4 ரன் வித்தியாசம் ஒரு ஒரு ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் 4 ரன் வித்தியாசத்தில் போய் விட்டுட்டாங்க. அந்த காரணம் பார்த்தீங்கன்னா கால்சன் தான். அவருக்கு தான் பெரிய ஷவுட் அவுட்டு. 63 ரன்ஸ் 29 பால்ஸ்க்கு. மேன் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசலுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா பேட்டிங்லேயும் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாரு, விக்கெட்ஸும் எடுத்தாரு. அதனால மேன் ஆஃப் தி மேட்ச் அவருக்கு கொடுத்தாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது சண்டே மேட்ச் எல்எஸ்ஜி வெர்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஆர்ஆர் இதில் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணது ஆர்ஆர். டாஸ் வின் பண்ண உடனே அவங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டாங்க. ஓப்பனிங் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சது ஜாஷ் பட்லராக இருந்தாலும் அந்த டீமோட இதை கொஞ்சம் கிட்ட கொண்டு போனது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்டாக்கிங் மோடில் கொண்டு போக காரணம் வந்து ஜெய்ஸ்வாலும் சாம்சங்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேயன் பெராகும் இவங்களும் தான் அடிக்க ஆரம்பிச்சது. சரி, இப்போ வந்து ஸ்கோர் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் பேட்ஸ்மேனோட ஸ்கோர்ஸ் பார்க்கலாம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா 24 ரன் 12 பால் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பட்லர் பார்த்தீங்கன்னா 11 ரன் 9 பாலுக்கு. அதுக்கு அடுத்தது பட்லர் அவுட் ஆனோடனே சஞ்சு சாம்சங் உள்ளே வந்தார். அவரோட பிரில்லியன்ஸும் அதுக்கடுத்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் ரேன் பிராகோவில் இந்த அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டதும் பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா 82 ரன் 52 பாலுக்கு. ரேன் பிராக் பார்த்தீங்கன்னா 43 ரன் 29 பாலுக்கு அடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அதிக இது வந்திருக்காது. ஒரு 150 ஒரு 160க்கு தான் வந்திருக்கும். இவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் ஷிவன் ஹெட்மயர் வந்தார். அவர் 5 ரன் 7 பாலுக்கு. அதுக்காக துருவ் ஜோரல் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் டீமில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு மனுஷன் இவரும் நல்ல ஒரு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணி அதேமாதிரி T20லையும் எக்ஸலன்ட் பிளேயரு. 20 ரன்ஸ் ஃபார் 12 பால்ஸ்க்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க. எல்எஸ்ஜியோட பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட எடுபடல. சரி, அவங்களோட பவுலிங் இதில் யார் விக்கெட்ஸ் எடுத்துருக்குறாங்க, யார் அதிகமாக ரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் மோஷின் கான் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 45 ரன் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அவங்களோட எக்ஸலன்ட் லெஃப்ட் ஆர்ம் பவுலரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவீன் உல்ஹக் இவரும் பார்த்தீங்கன்னா ரன் அதிகமாக கொடுத்து விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு. 4 ஓவர் 41 ரன் 2 விக்கெட்டு. அதுக்கு ரவி புஷ்னாய் இவர் வந்து அவங்க லீடிங் ஸ்பின் அட்டாக் பவுலர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 32 ரன் ஒரு விக்கெட்டு. இதுக்கப்புறம் மீதி பவுலர்ஸ் யாரும் விக்கெட் எடுக்கல, பட் ஆனால் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சீனியர் மோஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கருணல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியோட அண்ணன் 4 ஓவர் 19 ரன் கொடுத்துருக்காங்க. இவரோட ஓவரை பார்த்து அடிக்கிட்டதுனால தான் இந்த 4 ஓவர் 19 ரன்னு. அதே மாதிரி யாஷ் தாக்கூர்ன்ட்டு இவர் லாஸ்ட் டைம் வந்து அந்த டெத் ஓவர் பவுலிங்கில் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்தாரு எல்எஸ்ஜிக்கு. இவரோட ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 43 ரன். இந்த ஸ்டாண்டில் வந்து இவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஓவர் போட்டார். அடுத்தது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பார்ட் டைம் பவுலராக ஆயுஷ் பதோனி வந்தார். அவர் 1 ஓவர் 6 ரன் தான் கொடுத்தாரு. சரி, டோட்டலாக ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 193 ஃபார் 4 விக்கெட்ஸு. இந்த டார்கெட்டை எல்எஸ்ஜி ஜெயிக்க முடியுமா அப்படிங்க. இதே வந்து லாஸ்ட்டு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கோச் வந்து நம்ம கௌதம் கம்பீர் இருந்தார். பட் இந்த வருஷம் கௌதம் கம்பீரை கேகேஆர் வந்து கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணதுனால இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கோச் இதில் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேரான டிகாக்கும் ராகுலும் இறங்கினாங்க. டிகாக் வந்து 4 ரன் 5 பாலுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும் தேவ்தத் படிக்கலும் விளையாண்டாங்க. தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு 3 பாலுக்கு. அந்த அளவுக்கு அவர் இந்த மேட்ச்சில் எடுபடல. பட் ஒரு
இவர் ஓப்பனிங்கில் இறங்கியிருக்கலாம், ராகுல் ஒன் டவுனில் இறங்கியிருக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒன் டவுனில் அந்த அளவுக்கு நிறைய மேட்சஸில் ஸ்கோர் பண்ணல. ஆர்சிபியில் விளையாடும் போது ஒரு ஓப்பனிங் பேராக விளையாண்டதில் நிறைய ரன் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி போக போக பார்க்கலாம் கேஎல் ராகுல் ஒன் டவுன் ஆடுறாரா இல்லை ஓப்பனிங் ஆடுறாரான்னு பார்க்கலாம். ராகுல் பார்த்தீங்கன்னா 58 ரன்ஸ் ஃபார் 44 பால்ஸ்க்கு. ஆயுஷ் பதோனி வந்தார், அவரும் அதிக ரன்னில் சிங்கிள் டிஜிட் 1 ஃபார் 5 பால்ஸ்க்கு. அதுக்கடுத்தது தீபக் ஹூடா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 26 ரன் 13 பால்க்கு. அவங்களோட ப்ரைம் பேட்ஸ்மேன் நம்மளுக்கு கேகேஆரில் எப்படி ரசூலோ அதே மாதிரி எல்எஸ்ஜிக்கு வந்து நிக்கோலஸ் பூரன் 64 ரன் 41 பால்க்கு அடிச்சிருக்கிறாரு. இவங்க இந்த டேர்னிங் பாயிண்ட் தாங்க இங்கே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டரான பிளேயர் 2 பிளேயர் இருந்தால் மேட்ச் ஜெயிக்கலாம். பட் நம்ம சிங்கிள் டிஜிட்டோ இல்லை பால்க்கு மேட்சாக நம்ம ரன்னு ஸ்கோர் பண்ண 20 ரன்ஸ் ஃபார் 20 பால்ஸ்க்கு அப்படின்னா டீம் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஸ்டோயினிஷும் கர்னல் பாண்டியா வந்தாங்க, 3 ரன் அவங்களாம் அடிச்சு கொடுத்தாங்க. ஆர்ஆரோட பவுலிங் அந்த அளவுக்கு கொஞ்சம் கடைசி டெத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நடுவில் ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் டெத் ஓவரில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வந்ததுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு 4 ஓவர் 35 ரன் 2 விக்கெட் எடுத்தாங்க. அடுத்தது பர்கர்ன்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலரு 3 ஓவர்ஸ் 30 ரன்ஸ் 1 விக்கெட்டு. அடுத்து நம்ம சென்னை பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 35 ரன் 1 விக்கெட்டு. அப்புறம் அவங்களோட மெயின் பவுலர் அஸ்வின் கூட பேரப்பாய் பவுலிங் போடுற ஸ்பின் பவுலர் பார்த்தீங்கன்னா உஷ்வேந்தர் சகல் 3 ஓவர் 25 ரன் 1 விக்கெட்டும். அதுக்கடுத்து அவங்களோட லாஸ்ட் டைம் டெத் ஓவர் பவுலர் சந்தீப் சர்மா அவர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 20 ரன் 1 விக்கெட்டும். அவங்க இந்த வருஷம் ஒரு ஓப்பனிங் பவுலர் டார்கெட் பண்ணி ஆவேஷ் கான் எடுத்தார். அவர் விக்கெட்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் 3 ஓவர் 21 ரன்னு. எக்கானமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ரன்ஸில் தான் எக்கானமி வச்சுருந்தாரு. பட் போக போக ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மேட்சோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் 1/20 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த டெத் ஓவரில் கொஞ்சம் இனிஷியலாக டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா இது ஜெயிச்சிருக்கலாம். பட் அவங்க கொஞ்சம் திணறிட்டாங்க லாஸ்ட் டெத் ஓவரில். மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சங் 82 ரன்ஸ் ஃபார் 52 பால்ஸ்க்கு. அதனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. இதுக்கு அடுத்த மேட்ச் ஜிடி வெர்சஸ் மும்பை, இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன மேட்ச்னு சொல்கிறதுனா பழைய கத்தி பழைய உரைக்கு வந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஜிடி முன்னாள் கேப்டன் வந்து முன்னாள் மும்பை இந்தியன்ஸோட பிளேயர் ஹர்திக் பாண்டியா ஜிடியில் 2 டைம் வந்து ஃபைனலுக்கு போன கேப்டனை திருப்பியும் ட்ரேட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வந்து இந்த மேட்ச்சு ரோஹித் சர்மாவை ஆஸ் அ கேப்டன்சிலேருந்து இது பண்ணிவிட்டு டவுன் பண்ணிட்டு ஹர்திக் கொடுத்தாங்க. அவரோட கேப்டன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு வின் கிடச்சிருக்குமாங்கிறத இந்த வீடியோலையும் பார்க்கலாம். இது 4th மேட்ச்சு. இந்த லாஸ்ட் 2 டேஸில் இது 4th மேட்ச்சு. சண்டேல நேற்று நடந்த மேட்ச்சு கடைசி மேட்ச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இருந்த மேட்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஆனால் 2 சைட்லேயுமே பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி எக்ஸலண்ட்டான பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ஹோம் டீம்னு சொல்கிறது கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்கிறாரு. சரி, ஜிடி மும்பை இந்தியன் டாஸ் 1 பை அவங்க பவுலிங் பண்ண தேர்வு செஞ்சாங்க. அதனால் ஜிடி ஓப்பன் டு பேட்டு. அவங்களோட ஓப்பனிங் பேரான விருதுமன் சகாவும் சுப்மன் கில்லும் ஸ்டார்ட் பண்ணாங்க. விருதுமன் சகாவும் சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா அவங்கள எக்ஸலன்ட் பார்ட்னர்ஷிப்னால ஒரு 30 to 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. விருதுமன் சகா 19 ரன்ஸ் ஃபார் 15 பால்ஸ்க்கும் சுப்மன் கில் 31 ரன்ஸ் ஃபார் 22 பால்ஸ்க்கும். இவங்க 2 பேருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர். ஜிடியில் பார்த்தீங்கன்னா ஜிடின்னு குஜராத் டைட்டன்ஸ் சொல்ல முடியாது, தமிழ்நாடு டைட்டன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான், விஜய் சங்கருங்கிற எக்ஸலன்ட் தமிழ் பிளேயர்ஸ் ஃபுல்லுமே அந்த டீமில் தான் இருக்கிறாங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் பிளேயர்ஸ்க்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சான்ஸ் கொடுக்க கேட்டால் ஒரு ப்ராசஸ்ஸு, நாங்கள் அந்த ப்ராசஸில் ஸ்டிக் ஆகிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, அது இனி வர அந்த மேட்சஸில் பார்க்கலாம். இப்போ என்னன்னா நம்ம சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடிஷன்லேயும் சரி இந்த எடிஷன்லேயும் சரி
அந்த ஒன் டவுனில் வந்தால் அவரோட ஸ்லாட்டை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாரு. 45 ரன்ஸ் ஃப்ரம் 39 பால்ஸ்க்கும். ஒமர்ஸாங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் T50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் இவர் எக்ஸலன்ட் பவுலர் கம் பேட்ஸ்மேனு. அதனால் இவங்க இது பண்ணி வாங்கினாங்க ஆக்ஷனில். அவர் பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸ் ஃபார் 11 பால்ஸ்க்கும். அடுத்தது டேவிட் மில்லர், கில்லர் மில்லர்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் எக்ஸலன்ட் மேட்ச் வந்து ஒரு சில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 ரன்னு 12 ரன்னு. ஆனால் சிஎஸ்கே கூடயும் வேற எந்த டீம் கூட ஒரு 2-3 டீம் இருக்கு, அந்த டீம் கூட மனுஷன் பேயாட்டம் ஆடிடுவார் பேட்டிங்கில். இவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 12 ரன்னு 11 பால்ஸ்க்கும். விஜய் சங்கருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, பட் அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. 6 ரன்னு 5 பால்க்கும். இன்னொருத்தர் இப்போ டேவிட் மில்லர் எப்படியோ அவங்களுக்கு வந்து ராகுல் தெவாட்டியாவும் அதே மாதிரி தான். ஒரு 2-3 டீம் இருக்கு அவருக்கு, அந்த டீம் கிடைச்சதுன்னா இவரும் அதே மாதிரி தான். 6-4 தான் மனுஷன். இவர் வந்து 22 ரன் 15 பால்க்கு. நம்ம மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் சைடில் யார் எப்படி பவுலிங் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரன்ஸ் கொடுத்துருக்காங்களும் பார்க்கலாம், எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பார்க்கலாம். அவங்களோட பிரைம் பவுலரான ஜஸ்பிரீத் பும்ராவை ஓவர் பார்த்து ஜிடி விளையாண்டு 4 ஓவர் 14 ரன் தான் கொடுத்துருக்கிறாரு, 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ஸ்பின்னர் அட்டாக்ல பியூஷ் சாவ்லா 3 ஓவர் 31 ரன்னு 1 விக்கெட்டு, அதுவும் ஒரு மெயின் விக்கெட்டாக எடுத்தார். அதே மாதிரி இந்த சீசன் பெஸ்ட் பை பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெரால் கோட்ஸை எடுத்தாங்க. 4 ஓவர் 27 ரன்னு 2 விக்கெட் எடுத்தார், அதுவும் குரூஷியல் டைமில். அதுக்கடுத்து மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உட்டுங்கிற ஒரு பவுலரு, இவர் மார்க்வுட் கிடையாது, இவர் எல்வுட்டுன்னு சொல்கிறது, லிவ்வுட்டுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். 2 ஓவர் 25 ரன்னு. அவங்களோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் 30 ரன்னு. இவரோட எக்கானமி பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 10 ரன் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் முலானிங்கிற ஒருத்தர் 3 ஓவர் 24 ரன் கொடுத்துருக்காரு. அடுத்தது தாஹிர்ன்ட்டு அவர் 1 ஓவர் 13 ரன்னு. இந்த ஹர்திக் பாண்டியா, முலானி, திகார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கனாமிக்கு மேலே கொடுத்துருக்காங்க, 8, 10, 12 அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் அவங்க ஜிடி பார்த்தீங்கன்னா 168 ஃபார் 6 20 ஓவர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கோரை ஹர்திக் பாண்டியா டீமை டிஃபெண்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம். எம்ஐயோட பிரைம் ஓப்பனரான இஷான் கிஷனும் ரோஹித் சர்மா இறங்கினாங்க. இஷான் கிஷன் அடிப்பாருன்னு நினச்சி எல்லாம் பார்த்தாங்க, கடைசியில் பார்த்தா டக் அவுட் ஆகி போயிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ஆல்ரவுண்டரான நான் சொன்னேன்ல அந்த 1 ஓவர் 13 ரன் கொடுத்தவரும், அவரால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு டீமுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ரன்னை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. திஹார்னு சொல்கிறது. ரோஹித் சர்மா 43 ரன்ஸ் ஃபார் 29 பால்ஸ். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் இல்லைனாலும் மனுஷன் ஃபீல்டிங்கில் எல்லா சைடும் போய் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த குரூஷியலான மேட்சஸ் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் ஃபியூச்சரை நோக்கி பயணிச்சதுனால கேப்டன்ஷிப்பை எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ரோஹித் சர்மாவே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ரோஹித் சர்மாட்டிருந்து பிடுங்கி கொடுத்த மாதிரி இருக்குது ஹர்திக் பாண்டியாட்ட. ஏன்னா அவரே சொல்லணும் நான் வந்து அடுத்த இது வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் சிஎஸ்கேவும் இப்படி தான் பண்ணாங்கன்ட்டு. பட் சிஎஸ்கே வந்து ஆரம்பத்தில் மகேந்திர சிங் தோனி ஜடேஜா கொடுத்து பார்த்தாரு. ஜடேஜாவுக்கு அந்தளவுக்கு அவரோட இதில் வந்து மேட்ச் அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இல்லை, அதனால் திருப்பி அவரே எடுத்தார். லாஸ்ட் சீசன் கப்பு ஜெயிச்சார். இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் அவரே வந்து என்ன ஃபியூச்சர் நோக்கி பயணிக்கிறனால இல்லைன்னா அடுத்த சீசன் விளையாடுவாரான்னு தெரியல. அதனால் அந்த கேப்டன்ஷிப்பை வந்து ருத்ராஜிட்டு கொடுப்பாங்க. சரி, எனிவே இதை பேசினா அதிகமான இது போயிட்டே இருக்கும். இந்த இதில் இன்னொன்று என்னென்னா இம்பேக்ட் பிளேயரான ட்ரெவால் பிரேவிஸ், இவர் வந்து மிஸ்டர் ஜூனியர் 360ன்னு சொல்லலாம். யாருக்கு இவரும் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் தான். ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி 46 ரன்னு 38 பால் அடிச்சாரு. ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கேமியோ மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திலக் ஒரு 25 ரன்னு 19 பாலுக்கு. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 11 ரன் 10 பால். ஹர்திக் பாண்டியா 11 ரன் 4 பாலுக்கு அடித்தாங்க. மீதி எல்லாம் அவங்க 9 விக்கெட்ஸ் விட்டாங்க. இதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கீழே வந்தவங்க எல்லாம்
2 3 1 1 அப்படிங்கிற ரன்ல அவுட் ஆனதுனால நம்ம அதை பற்றி பார்க்கணும். இவங்க இதில் இஷான் கிஷன் கொஞ்சம் ஒரு 4 பால் ஆடினாரு, ஒரு சிங்கிள் ஆடிட்டு நெக்ஸ்ட் ஓவர் இது பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல தவறிட்டாரு. சரி, இப்போ ஜிடியோட பவுலிங்கில் எந்த அளவுக்கு யார் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்க, எவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமர் ஜாய் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 27 ரன் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் 3 ஓவர் 31 ரன் 2 விக்கெட்டு போட்டவங்களுக்கு. ரஷீத் கானுக்கு தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே விக்கெட்ஸுங்க. ரஷீத் கான் ஓவரை பார்த்து விளையாண்டதுனால 4 ஓவர் 23 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கடுத்து சாய் கிஷோர் 4 ஓவர் 24 ரன்னு 1 விக்கெட், அது மெயின் விக்கெட் எடுத்தார். இவரோட ஓவர் தாங்க அந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட் ஆனது. அடுத்தது ஸ்பென்சர் ஜான்சன்ட்டு எக்ஸலன்ட் பை ஆஃப் ஜிடி. அவர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் 25 ரன் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் 2 விக்கெட் க்ரூஷியல் டைமில் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது மனுஷன் இவரும் நம்ம முகமது ஷமி இல்லாத இடத்த ரீப்ளேஸ் பண்ணார். இவரும் இம்பாக்ட் பிளேயராக உள்ள தான் வந்தார். இவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 32 ரன் 2 விக்கெட்டு. அந்த மேட்ச்சு மும்பை இந்தியன்ஸ் கைக்கு போயிரும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் இழுத்து பிடிச்ச பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனும் உமேஷ் யாதவ் மோஹித் சர்மா இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த லாஸ்ட் டெத் ஓவரில் இழுத்து பிடிச்ச காரணம் தான் 6 ரன் வித்தியாசத்தில் ஜிடி வின் பண்ணாங்க. இல்லைனா இந்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் கைக்கு போயிருக்கோம். மேன் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன். சரிங்க, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். இப்போ நடந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்ச கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஆர்ஆர் இருக்காங்க. 1 மேட்ச் விளையாண்டாங்க, 1 வின்னு. நெட் ரன் ரேட்டில் பார்த்தீங்கன்னா +1 இருக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நெட் ரன் ரேட் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்த 2வது பிளேஸில் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆர்சிபி கூட விளையாண்டோம், அதில் வின் பண்ணோம். +0.77 இருக்கிறோம் செகண்ட் பிளேஸில். அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் பார்க்கலாம். அவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. அவங்களும் 1 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. +0.45 இருக்குன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்ட் விளையாண்டதுனால. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கூட ஜெயிச்சதுனால அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிது, வின்னிங் கிடைச்சதுனால. அவங்க நெட் ரன் ரேட்டில் +0.3 இருக்கிறாங்க, அதனால அவங்க 4th பிளேஸும். கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சதுனால அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கிது. அவங்க வந்து 5th பிளேஸில் +0.20 நெட் ரன் ரேட்டில் இருக்கனால அவங்களுக்கு 5th பிளேஸ்லையும். இதுக்கு அடுத்த விளையாண்ட 5 டீமும் பார்த்தீங்கன்னா முதல் தோல்வி, ஃபர்ஸ்ட் மேட்சே தோல்வி. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கூட தோல்வி அடைஞ்சதுனால அவங்க 6th பிளேஸும். மும்பை இந்தியன்ஸ் ஜிடி கூட தோத்ததுனால 7th பிளேஸும். பஞ்சாப் கிங்ஸ் கூட டெல்லி தோத்ததுனால அவங்க 8th பிளேஸும். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட வந்து ஆர்சிபி தோத்ததுனால அவங்க 9th பிளேஸும். கடைசி பிளேஸ் வந்து எல்எஸ்ஜி யார் கூடனா இவங்க கூட ஆர்ஆர் கூட தோத்ததுனால அதுவும் லாஸ்ட் பிளேஸில். இனி வர மேட்சஸ்லாம் வந்து செகண்ட் மேட்சஸ் மாதிரி. இன்னைக்கு வந்து ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்குது, ஏன்னா இதை இன்னமேட்டு வர மேட்சஸ் வச்சு தான் மேலே போகிறாங்களா கீழே வராங்களாங்கிறத. எந்த டீமும் சின்ன டீம் கிடையாது, எல்லா டீம்லேயும் எக்ஸலன்ட் பவுலர்ஸும் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சி அவங்களோட சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதைப்படி தான் டீமும் வின் பண்ணும். க்ரூஷியலான டைமில் வந்து நீங்கள் டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடாது. கம்மி பால்ஸ்க்கு அதிக ரன் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும். அதே மாதிரி அதிக ரன்ஸ் கொடுக்கக்கூடாது, விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கணும். லைக்வைஸ் பும்ரா மாதிரி விளையாடணும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், நான் சிஎஸ்கே ஃபேன் தான். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி இருக்கக்கூடாதும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் விக்கெட்ஸ் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பீங்க, பட் 50 ரன் 60 ரன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல மேட்சாக இருக்காது. ஏன்னா ஒரு சைடு ரன் லீக் பண்ணக்கூடாது, கரெக்டாக விளையாடணும். சரி, எனிவே கைஸ், தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் எனக்கு டிக்கெட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேர் இதில் போடுறீங்க, கமெண்ட்ஸில் டிக்கெட் ப்ரோன்ட்டு போடுறீங்க. நான் ஆன்லைனில் டிக்கெட்டு காலையிலேருந்து இது பண்ணுறேன், பட் சோல்ட் அவுட்டுன்னு இது நிறைய பேர் இதே தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் மற்றவங்களுக்கு எப்படி தான் டிக்கெட் கிடைக்குன்னு தெரில. ஆனால் டிக்கெட் கிடச்சின்னா கண்டிப்பாக நான் ஒரு கான்டெஸ்ட் நடத்தி நான் அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் டிக்கெட் கொடுப்பேன். அதுக்கு என்னோடய ஃபாலோவராக இருக்கணும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். அதனால தான் நானும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்க்கலாம்.
அடுத்த மேட்ச் ஜிடி கூட டிக்கெட் சோல்ட் அவுட் எல்லாமே. அடுத்த மேட்ச்சுக்கு அவே மேட்சாக இருந்தாலும் நான் அவே மேட்ச் டிக்கெட்ஸும் இது பண்ணுறேன். அதுக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அதுக்கு என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். டிக்கெட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்தி கிவ் அவே மாதிரி நான் தரேன். டிக்கெட்ஸ் வின் பண்ணுறவங்களுக்கு டிக்கெட்ஸு, அது இல்லாமல் ஃபாலோவர்ஸாக இருக்கணும். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸும் நான் போடுறது உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் தப்பாக ஏதாவது பதிவிட்டிருந்தேன், யார் மனசு புண்படுத்துகிற மாதிரி மன்னிச்சுக்குவாங்க. எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ளஸ் ஐபிஎல் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ கொண்டு வரோம். நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சும் கொண்டு வரோம், பார்க்கலாம். எனிவே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள்.